எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஒரு தலைப்பின் அடிப்படையில நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஜெபமே ஜெயம் அந்த தலைப்பின் அடிப்புல நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இந்த நாளிலும் நம்மளுடைய ஜெபம் எப்படி ஜெயமாய் மாறணும்னா, முதலாவது இன்னொரு காரியத்தை குறித்தது நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 86:5 வசனம். ஆண்டவரே, நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். வசனம் சொல்கிறது, அவர் மன்னிக்க தயவு பெருத்தவர். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த ஜெபத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மத்தேயு 6:12 வசனத்துல, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கணும்னா, பாவங்களில ஆண்டவர் மன்னித்த அந்த காரியத்துல நம்ம விடுதலை ஆகணும்னா, முதலாவது வசனம் சொல்லுகிறது, எங்களுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நம்ம மத்தவங்களுக்கு மன்னிக்கணுமா. நம்ம மத்தவங்களுக்கு மன்னிச்சாதான் ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை, நம்மள செய்த தவறுகளை ஆண்டவர் மன்னிப்பாராம். நம்ம மத்தவங்களுக்கு மன்னிக்கவே முடியாம ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும்னா மன்னிக்கவே முடியாது. அதுதான் வசனம் சொல்கிறது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். என்ன? ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமா யார் என்ன பண்ணாங்களோ எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு விரோதமா யார் என்ன பேசினாங்களோ தெரியாது, எங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் என்ன குழிகளை வெட்டினாங்களோ எங்களுக்கு தெரியாது, நாங்க அவங்கள மன்னிக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. அப்பதான் நம்மளுடைய ஆண்டவர் இடத்துல நம்ம என்னென்ன காரியங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோமோ கர்த்தராலையும் நம்மள மன்னிக்க முடியும். சரிங்களா? முதலாவது நம்ம மற்றவங்களுக்கு மன்னிப்போம், கர்த்தர் நம்மையும் மன்னிப்பாராக. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுக்கு மற்றவர்களை மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுடைய பாவங்களையும் மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, முதலாவது மற்றவர்களுக்கு மன்னிக்கத்தக்கதான ஒரு இருதயத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. எந்தெந்த காரியங்களிலே மன்னிக்க முடியாமல் நாங்கள் கஷ்டப்படுகிறோமோ ஆண்டவரே, அந்த காரியங்களிலே நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்தெந்த காரியங்களிலே ஸ்திரம் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோமோ அந்த காரியத்தில நாங்கள் ஸ்திரத்தை காண கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, முதலாவது நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறோம், மற்றவர்களை குறித்ததான கசப்பான அனுபவங்களை நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு மன்னிக்க முடியல ஆண்டவரே, ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கல்லான இருதயங்களை சதையான இருதயமாக்குகிற தேவன் நீங்க. கசப்பான அனுபவங்களை மறக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்துல என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே எங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறதோ ஆண்டவரே, மற்றவர்களை பார்த்தாலும் மன்னிக்க முடியாமல் அவர்கள் செய்த துரோகங்கள், அவர்கள் செய்த குழிகள், அவர்கள் வெட்டின குழிகள் ஆண்டவரே, இவைகள் தான் எங்களுக்கு ஞாபகம் வருகிறது என்றால் அவங்களை நாங்கள் இன்னும் மன்னிக்கலையே. எங்களை தயவா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் நாங்கள் ஏதாவது தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறுகளை செய்திருந்தால் தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களை பாவங்களை ஆண்டவரே நீங்க மன்னித்தாதான் எங்களால ஜெயம் பெற முடியும், ஜெயமான ஒரு வாழ்க்கை எங்களால வாழ முடியும் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு இருங்க. இந்த நாளில என்னென்ன கடினமான காரியங்கள் எங்களுடைய இருதயத்திலே இன்னும் இருக்கிறதோ எல்லாவற்றையும் விட்டு லகுவாய் உம்முடைய சந்நிதியில வந்து நாங்கள் உட்கார நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஆண்டவரே கணவன்மார்களை நாங்க மன்னிக்க முடியாமல் கஷ்டப்பட்டால் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நேரத்துல எந்தெந்த சகோதரிகள் அழுது கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கணவர்களை மன்னிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எந்தெந்த மனைவிகள் ஆண்டவரே கணவர்கள் அழுது கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய மனைவிகளை மன்னிக்க உதவி செய்யுங்க. எந்தெந்த பிள்ளைகளை மன்னிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்களோ மன்னிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களையும் மன்னிங்க. தெரிந்தோ தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிங்க. நீர் எங்களுக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.